வணக்கம் யூஎஸ். யாருக்காவது என் ஞாபகம் இருக்கா? நான் தான் கே.ஏ. பிரித்திஸ்வர். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வருஷம் கேப்பு நிறைய பேருக்கு தெரியும், ஸ்டடீஸ் எக்ஸாம் அந்த மாதிரி போயிடுது. ஸோ அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இல்லைனா வீடியோ போகிறதுக்கான ஒரு சாக்கு அப்படின்னு கூட சொல்லி வச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2x ஸ்பைசி நூடுல்ஸை நம்ம இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியும், பட் இது வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டு எப்பவுமே ரிவ்யூ பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை நம்ம வந்து அலற போகிறோம். ஸோ இந்த ரிஸ்க்கு வந்து நானே எனக்காக பண்ணிக்கிறது தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு தட்டிட்டு பக்கத்தில் அந்த பெல் சிம்பிள் அமுக்கி ஆள் அமுச்சிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் யாரும் ஃபாலோ பண்ணலான்னா இங்கே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வேறு எதுவும் இல்லை, நாங்கள் வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த 2x ஸ்பைசி நூல்ஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கலை, இது வந்து எங்கள் ஆயா எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பிக்கஸ்ட் ஷவுட் அவுட் இந்த வீடியோக்கு, அவங்க தான் காரணமே. ஸோ அதனால் இது நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இது நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். என் தங்கச்சி கொடுத்தோன்னா அவள் வந்து மோப்ப முடிச்சாலே இங்கேருந்து 10 அடி தூரத்துக்கு போயிடுவான். அதனால் வந்து இந்த ஈப்பி நம்ம வந்து அதுக்கு கொடுத்துடலாம். இது நம்ம வந்து அதுக்கப்புறமா எப்பவுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து அந்த 2x ஸ்பைசி ராமேன் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து செம காமெடியாக இருக்க போது, எப்படி நான் அலறுவேன்னு தெரியாது, பட் இது உண்மை தான். ஓகேயா, இது வந்து உண்மை. சரி, நான் வந்து என் தங்கச்சிக்கு இந்த ஈப்பி செய்ய ஆரம்பிக்கிறேன். ஓகேயா கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து இது ஊற்றியாச்சு, தண்ணி சுட போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரத்தை குறைக்க என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னு அம்மாவை கேட்டேன். சுடு தண்ணி வந்து காரத்தை நல்லா குறைக்கும்னாங்க. ஸோ நான் வந்து சுடு தண்ணி போட போகிறோம், வேறு எதுவும் இல்லை. அதான் ஐயோ ஒரு நிமிஷம் கைஸ், வந்து ஈப்பி ரெடி ஆகிடுத்து. இதோ பார்த்தீங்கன்னா இந்தா ஈப்பி தெரியுதா, ஈப்பி வந்து ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வருது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் இறக்க போகிறோம். புல்டாக் எப்படி கிடக்கும், புல்டாக் இதுதான் நம்ம எனக்கு சாப்பிட போகிறோம். ஓகேயா, சரி தொப்பிச்சிருவோம். தண்ணி சூடாகிடுச்சு, தொப்பிச்சிருவோம். ஒரு நிமிஷம். ஓகே, விட்டாச்சு. விட்ட உடனே வாசனை கமகமான்னு வருது. குட். முறுக்கு வாசனை வரியா? அதோ இருக்கு பாருங்க, இது வந்து ஃப்ளேக்ஸு. இது ஒன்றும் இல்லை, இது வந்து சீவீடு ஃப்ளேக்ஸு. அண்ட் இங்கே இருக்கான் பாருங்க தலைவன், ஹீ இஸ் த அவர் சூப்பர் ஸ்டார். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. 2x சாஸு, இந்த சாஸ் தான் வந்து மேட்ரு. நம்ம வந்து இவ்வளோ பெருசுக்கிட்டே இவ்வளோ பெருசுலாம் நான்லாம் சாப்பிட மாட்டேன். உடச்சி உள்ளே போடுங்க தான். ஐயோ தட்டு வேணும், தட்டி எடுத்தாச்சு. நான் வந்து உடச்சி போட்டுக்கிறேன் தனியாக. பெருசு சின்னது, நம்ம சின்னது எடுத்துக்கோம். சின்னது பெருசு இல்லை, சின்னது. ஓகேயா, நான் வந்து வேறு ஏதாவது இது வாங்கினா அதில் நான் வந்து போட்டு நான் செஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதுதான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இதையே நான் வந்து சாப்பிடுவேன், நாங்கள் டவுட்டு. ஓகேயா, இப்போ நம்ம வந்து மிச்சத்தை இது வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். இந்த குப்பெல்லாம் இருந்தால் அம்மா உடச்சி கட்டிடுவாங்க. இவ்வளோ வேர்வெளியும் ஃப்ரிட்ஜு காற்று மட்டும் இவ்வளோ சில்லுன்னு அப்படி சூப்பராக இருக்குது. இப்போ இருங்க குரண்டி இதை உடச்சி தள்ளுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு பவுலில் போட்டு இந்த சாஸ் இருக்கே, இந்த சாஸு இது நான் வந்து பாதி தான் ஊற்ற போகிறேன். ஓகேயா, இது நான் ஃபுல்லாக ஊற்றி நான் வந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி சாட்டர்டே, நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு கூட பார்க்கலாம், இல்லை சண்டே அன்றைக்கி கூட பார்க்கலாம் இந்த வீடியோ. பட் பார்த்தீங்கன்னா மண்டே எனக்கு வந்து ஸ்கூலு. நான் திடீர்னு வயிறில் படுத்துக்கணுன்னா சரிப்பட்டு வராது. எக்ஸாம் வேறு இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஸோ என் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன். இதான் ராமேனா,
சூப்பராக இருக்குது. ஒரு நிமிஷம் அந்த வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோடு இருக்குது அப்படிங்கிறதே நான் வந்து மறந்துட்டேன். இதோ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ராமீன். திஸ் இஸ் ராமீன். பார்த்தீங்கன்னா வந்து அழகாக இருக்குது பார்க்க. இப்படி பார்த்தா வந்து ஒரு மண்ணும் தெரியாது. நான் வெந்ததுக்கப்புறமா பவுலில் போட்டு காட்டுறேன். ஒரு நிமிஷம் ஜூம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுது. எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோ சுட தண்ணி, இது வந்து சர்க்கரை, அப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த சாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது ஃப்ளேக்ஸு. இது ஒன்றும் இல்லை, சீவீடு. இப்படி பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது. ஓகே கைஸ், எல்லாம் ரெடி. நீங்கள் பார்த்துறீங்க ராமியன். இது வந்து க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். பட் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஒன்றும் இல்லை கைஸ், சீசனை மறந்துச்சுங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை. வந்து இவன் வந்து வீடியோவில் வரணும்னு அதை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐட்டம் எங்கே இருக்குது, நமக்கான ஐட்டம் எங்கே இருக்குது தெரியுதா? இந்த இது இப்போ நம்ம வந்து மிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ண போகிறோம். என்னத்த போடுற பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃப்ளேக்ஸு. வருஷம் மோந்து பார்ப்போம். வாசனை வரல. இருந்தா உட்கார இன்னும் காட்டான். எனக்கு இது பார்த்தா கடுப்பாக இருக்குது. இது எள்ளு மாதிரி இருக்குதியா? இது கருவாடு வாசனை. நான் போட்டு சாப்பிட போகிறதில்ல. சரி, நம்ம இதை மட்டும் போட்டு சாப்பிடுவோம். சில்லி சாஸ் இல்லை, 2x ஸ்பைசி சாஸ். நம்ம வைக்கிறதுக்கு சரி ஒரு நிமிஷம் நான் வைக்கிறதுக்கு நீங்கள் பேசினீங்க. நான் அது ஒரு நிமிஷம் வரேன். இப்போ எங்க அண்ணன் என்ன பண்ண போறது இல்ல, அண்ணன் சில்லி சாஸ் போட்டு சாப்பிட போறான். இங்க பாருங்க எப்படி இருக்கு நூடுல்ஸ். ஒயிட் கலர்ல பிசு பிசுன்னு இருக்கு பாருங்க. என்ன நூடுல்ஸ் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. பிசு பிசுன்னு எல்லாரும் அப்படிதான் இருக்கு. இது வந்து சாலை. நான் டேஸ்ட் பண்ணேன். வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. எங்க அண்ணன் வந்து இத சேலஞ்ச் பண்ண போறான். பாருங்க. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. பேசாம இடம் மாற்றி போமா, எனக்கு இந்த இடம் சூட் ஆகுது. நல்லா ஊத்து. ஓகே, டண்டனக்கா டன். இது வாசனை சூப்பராக இருக்குதியா? ஆனால் இதோட வாசனை ஒன்று நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி ஊற்றுவோம். மைல்டாக தான் கட் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாசனை வருது. சரி, வாசனை முக்கியம். அப்புறம் இது எடுத்து நான் வாயில போடுவேன். பார்த்தீங்கன்னா ஊற்றுவோம். ஐயோ, ரத்தம் மாதிரி இருக்குது. ரத்தம் மாதிரி இருக்கு. ரத்தம் இது ரத்தம். இது சாஸ் இல்லை, இது ரத்தம். சரி ஓகே. வெறுமே சாப்பிடும்போது ஒன்றும் தெரில. நான் பார்த்தவங்கள நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து பேச்சு வாக்கில் நிறைய குடிச்சனே பரவாயில்ல. நான் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வாய்க்கு வந்து எதுவுமே தெரியல, 4வது வாயிலேருந்து ஒரு ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் நிறைய பேர் பார்த்தேன், ஒரு 5-6 பேர் பார்த்துருப்பேன். நீ உட்காரு. டான்ஜிஆர் அவரை பார்த்துருக்கேன், அக்னி தமிழ் அந்த தண்டராஜனை, அப்புறம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன், எஸ்பி இவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸு, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். எல்லோரும் இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பாரு நிறையா போட்டோமே. சரி பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட போகிறோம். ஐயோ நிறையா வருது.
ப்ளீஸ் ஏன் லைட்டாக புழு மறிக்குது சி சாப்பிடும்போது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி ஓகே சாப்பிடுவோம். எனக்கு மூச்சு வாங்குது. சாப்பிடுவோமா? நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கிறேன். எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஓகேயா? சாப்பிடுவோமா? பயமாக இருக்கு. வயிறு வலிக்குது கைஸ். ஐயோ சாப்பிட்ருவோமா? சரி மொதல் மாதிரி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு சொல்கிறேன். பச்சை மிளகா காஞ்ச மிளகா தானடி. எந்த காரணமும் தெரியல இது வரைக்கும். பட் நான் விட மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணாமல் நிறைய பேர் சாப்பிட்டு தான் வந்து ஓவராக காருது அப்படின்னாங்க. நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் நான் பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் அடங்கிடுச்சு, பரவாயில்ல. உண்மையில ரத்தம் மாதிரி இருக்குதுங்க. இது ஊத்த உடனே ஒரு கலர் தெரிஞ்சது பாருங்க. ஐயோ இந்த வாசனை சத்தியமா சொல்றேன், நீங்க மோந்து பார்த்தாதான் இது தெரியும். எப்படி சொல்றேன்னே தெரியல. முனக்காலே வேற மாதிரி ஒரு வாசனை வருது. சரி இன்னும் ஒரு வாய் வைப்போம். வாயில பரவாயில்ல. மூக்கில் கிளிப்பு போட்டுக்கணும் போல இது சாப்பிடும்போது. ஆனால் நாங்கள் வச்சுருக்க இரும்பு கிளிப்பு மூக்கு வலிக்கும். ஐயோ இதெல்லாம் பெரிய நாய்க்கு வச்சா நாய் செத்து போயிடுமே. இங்கே ஒரு நாய் இருக்கு, டைசன் அது பேர். ஏன்னா வச்சா சாப்பிட்டோம், ஆனால் இதெல்லாம் வச்சா செத்துரும். அது பக்கத்து வீட்டு டைசன் நாய். நான் அவங்க பார்த்தா நம்ம தான் திட்டுவாங்க கைஸ். அதனால நாங்க அவங்க கொடுக்கவே மாட்டோம். நல்ல சாப்பாடு தான் அவங்க கொடுக்க போறேன். நான் அவங்க இன்னும் கொஞ்சம் இருக்கும், எனக்கு எதுவும் தெரியல. இதான் கைஸ் அந்த 3வது வாய். தொண்டை ஐயோ இன்னும் இவ்வளோ நீட்டு வருது. என்ன பாருங்க, இப்போ இவ்வளோ நீட்டு. இவ்வளோ நீட்லாம் நல்லா வாயிலே வைக்க மாட்டேன். அம்மா பாக்கெட்லாம் தரலாம், ஆனால் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. நான் வந்து நீட்டாக எடுத்து வாயில் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் இந்த இடம்லாம் ஒன்று சமையல் எரியும். ஆஞ்சநேயர் வாய் மாதிரி ஆகிடும். அப்புறம் வாய் ஃபுல்லாக ரெட் கலரில். வாயில போடும்போது டொமேட்டோ சாஸ் மாதிரி இருக்குது. முழுங்கும் போது கொண்டையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபயர் ஆகும். நாளைக்கு இவ்வளோலாம் சாப்பிடவே முடியாது. இதனையும் நம்ம வந்து அந்த சின்ன பீஸா போட்டோம், பெரிய பீஸ் இன்னும் ஃபுல்லாக உள்ளதாக இருக்குது. இந்த சாஸ் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சாஸ் எடுத்து குப்பையில போட. இந்த கொண்டா நான் 10 வாட்டி கழுவினா கூட இந்த காரம் போகாது போகுது.
நீலாம் நல்லா சாப்பிடவே மாட்டேன். புல்டாக் ஒரு டைம் பண்ணி வச்சிருக்க நீ. ஒன்றுனா சாப்பிட்டா இந்த ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. வேறு வழி இல்லை. அதான் அந்த அவன் நூடுல்ஸ் பார்த்தனே போட நினைச்சேன். இப்போ எனக்கே ஏற்றி விட்டேன். எனக்கு இருக்க வயது எல்லாம் சாப்பிட முடியாதா? A few moments later. கைஸ் இது சாப்பிட்ற மனுஷனே இல்லை. ஐயோ நாக்கெல்லாம் எரியுது. ஐ எம் கிவிங் அப். இதுக்கப்புறம் நான் இதை சாப்பிட மாட்டேன். ஐயோ கண்ணுலேருந்து தண்ணியெல்லாம் வருது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இது யார் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சமக்காரமாக இருக்குது. இந்த கேப்பில் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அதுவும் முடியல. அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். இன்னும் ஒரு வாரத்துக்கு வீடியோ வராது நினைக்கிறேன். நான் கூட வராதான். சரி, தயவு செஞ்சு இது யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஃபண்ணுக்கு வேணால் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் நான் போட்டால் அதை விட கம்மியாக போடுங்க. ஐயோ லைட்டாக போடுறதுக்கு காரமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. ஐயோ